ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கங்கே சில பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, அவ்வளோ பிஸியாக இருந்தோம் எல்லாரையும் பார்க்குறதுல. ஏன்னா எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா, அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. அண்ட் முக்கியமாக நான் எங்கள் ஃபேமிலியை காமிக்கிறேன். எல்லாரும் ஓ போடுங்க பாப்போம். ரிசப்ஷனில் நான் பொண்ணு மாப்பிள்ளையை கூட கவர் பண்ணலங்க. அந்த அளவுக்கு நாங்கள் பிஸியாக இருந்தோம். ஏன்னா ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்களா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்தது. இது காலையில் முகூர்த்தத்துக்கு எடுத்த வீடியோ. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணுங்க. இப்போ கோயில், அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள சீனிவாச பெருமாள் கோயிலில் தான் நாங்கள் கல்யாணம் வச்சுருந்தோம். கல்யாணம் நல்லபடி முடிஞ்சுது. எல்லார் ஆசீர்வாதத்தோடு கல்யாணம் மிக சிறப்பாக முடிஞ்சுது. கல்யாணம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, நாங்கள் அங்கங்கே நின்று கோயிலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. ஏன்னா இதெல்லாம் மறக்க முடியாத மெமரபிளான பிக். இதெல்லாம் நம்ம காலம் கடந்து போனாலும் நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்கே நம்ம எடுத்தோம்ல, அங்கே நம்ம எடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுகள்லாம் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க, இது என்ன ஃபோனு கையமாகவே இவங்க ஃபேமிலியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு ஹாப்பியான மொமெண்ட். இந்த மொமெண்ட்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கல்யாணம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சடங்கு, இந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம நிறைய பேரை மீட் பண்ண முடியும். ஸோ அந்த டயத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. ஸோ நான் வீடியோ ஒரு பக்கம் கல்யாணம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கேன். நாங்கள் எல்லாருமே அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் அந்த ஃபோட்டோ பிக்லாம் லாஸ்ட்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். மாதிரி தெரியுங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட என்னோட அத்தை பசங்க, என்னோட சித்தி, என்னோட அக்கா வீட்டுக்கார் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா நைட்டு அவங்க ஊருக்கு கிளம்புறதுனால எல்லார் வீட்டுக்கும் சின்னதாக ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாய் 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 பாய். கொஞ்ச நாள்ல என்ன வீரமணி கோயிலா? ஆமா ஆமா. நீங்கெல்லாம் வரீங்கன்னு அப்படி நின்னா இதெல்லாம் தப்பா திறந்தா அது எப்படி தப்பு? இதெல்லாம் சமாளிக்கிறீங்க பாருங்க. ஏமா கிடைக்கணுமே, தாய் மாமா மடியில் உட்காந்து. பாய். யாராவது திரும்புங்களா பிள்ளைங்களா? நாங்களே எவ்வளோ நேரம் டாட்டா சொல்றது? இப்போ நம்ம வீட்டிலேருந்து எல்லாருமே ஒன்றா கிளம்பி நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம். மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க கல்யாணம் முடிஞ்சு. ஸோ ஆரத்தி எடுக்கிறது, அந்த சடங்கெல்லாம் போயிட்டுருக்கு. வெயிலில் கிறிஸ்டின் கருப்பு என்னடி ஆரத்திலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா மாப்பிள்ளைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே இந்த குழுந்தியமார்கள்லாம் பண்ணுற அட்டகாசம் இருக்கே, அப்பப்போ தாங்கவே முடியல. அது மட்டும் இல்லை, தீபனுக்கு, அதாவது மாப்பிள்ளைக்கு இது எல்லாமே புதுசு. எங்கள் வீட்டு வழக்கப்படி சடங்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், அவங்க வீட்டு வழக்கப்படி சடங்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி நாங்கள் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பக்கம், அவங்க சென்னை பக்கம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. எல்லாமே நல்லபடி முடிஞ்சுதுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் அக்கா வீட்டில் தான் தங்க போகிறாங்க. ஸோ நாங்களும் அக்கா கிட்ட மாமாட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எடுத்த பிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.